எல்லோருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 21 மார்ச் 2026 தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சாதாரண பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லை, பிரீமியம் ரக பெட்ரோல் தொழிற்சாலைகளுக்கான டீசல் விலை உயர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேற்காசிய போர்னால் நம்மளுடைய டீசல் பெட்ரோல் விலையோட இது பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த சுத்திகரிப்பு. ஸோ இப்போ அதனால் இருக்கிற ப்ரீமியம் பெட்ரோல் இந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல, மிஷினரிஸ் அதுக்கெலாம். ஸோ அதுக்கான விலை மட்டும் உயர்த்தியிருக்காங்க நம்மளுடைய இந்த இந்தியன் ஆயில் நிறுவனங்கள் எல்லாமே சேர்த்து. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்வதேச சந்தையில் இந்த க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு, அதே மாதிரி விலையும் அதிகரிச்சிருக்கு, அந்த டிமாண்டும் ஹை ஆகிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் இந்த விலையை உயர்த்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஆனால் நம்ம நார்மல் பெட்ரோல் டீசல் விலை உயரல. ஓகே, சரி, இதுதான் நம்ம இங்கே முதல் நியூஸாக பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஏர்மோஸ் நீரிணை பாதுகாப்புக்கு பங்களிக்க தயார் 7 நாடுகள் சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். இங்கே என்னென்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதை கிராஸ் ஆகிற நிறைய கப்பல், ஒரு பர்மிஷன் இல்லாமல் கிராஸ் ஆகிற கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துது. ஸோ இதை கண்டித்து ஒரு 7 நாடுகள் பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஜப்பான், கனடா ஆகிய 7 நாடுகள் ஒரு கூட்டறிக்கை விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் மனித உரிமையை மீறுது, அதே மாதிரி ஐநாவுடைய சில விதிகளையும் இது மீறுது. ஸோ இதை நம்ம தடுத்து விதிகளை நாடுகள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வளைகுடா நாடுகளில் நடந்த ஒரு தாக்குதலுக்கும் அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சரியா, ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடக்கிற எல்லா கப்பல் மேலேயும் தாக்குதல் நடத்தப்படுறது ஒரு இது இல்லை, ஒரு நார்மலான வே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இப்போது இந்த மாதிரி போகிற கப்பல், கிராஸ் ஆகிற கப்பலோட சேஃப்டி பர்பஸ்க்கு நாங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா கேளுங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ஒரு டெசிஷன் எடுத்தாலும் நாங்கள் அதை கட்டுப்படுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது விளிம்பு நிலை மக்கள் தான். இங்கே எரிசக்தி இன்றைக்கி அந்த கப்பல்ஸ்லாம் ஷிப்ஸ்லாம் கிராஸ் ஆகலாம், பாதிக்கப்பட போகிறது ஒரு நார்மல் பீப்புள் தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே, அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் நியூஸஸ் தான், ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா தொகுதிகளுடைய சிறப்பம்சங்கள், தேர்தலுடைய சிறப்பம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்றைக்கி ஆர்டிக்கல் இந்த ஆப்கானிஸ்தான் மருத்துவமனை மேலே ஒரு தாக்குதல் நடத்துவாங்க இல்லையா, பாகிஸ்தான், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கி ஃபாரஸ்ட் டே, வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே. அதே மாதிரி ரமலான் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஓகே, ஓகே, இங்கே நம்மளுடைய தேர்தல் ஆணையர், நம்ம தமிழ்நாட்டுக்கான தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ தொழில்நுட்பத்தில் தலைவர்களை தவறாக சித்தரிக்க தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்மளுடைய அரசியல் தலைவர்களை ரீல்ஸாக ஒரு அனிமேஷனாக பண்ணி ஏஐயில் பண்ணி அவங்க பேசுகிற மாதிரி இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை தவறாக சித்தரிச்சிங்க அப்படின்னா அது 3 மணி நேரத்தில் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க ட்ராக் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் அதை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே, அதான் நம்ம ஒரு நோட்டீஸ் மாதிரி பார்க்குறோம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்தீங்கன்னா, ஓகே, இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு என்னென்னா, இந்திய பல் மருத்துவ கவுன்சிலுக்கு மாற்றாக தேசிய பல் மருத்துவ ஆணையம் மத்திய அரசு அமைப்பு. ஸோ இந்தியா பல் மருத்துவ கவுன்சிலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா தேசிய நேஷ்னல் பல் மருத்துவ ஆணையம் மாற்றப்பட்டிருக்கு. சரியா, ஸோ இந்த நேஷ்னல் தேசிய பல் மருத்துவ ஆணையம் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 19 அமலுக்கு வந்திருக்கு. இது 1948ஆம் ஆண்டின் பல் மருத்துவர்கள் சட்டம் ரத்து செய்யப்பட்டு இது இப்போ அமலாக இருக்குது. சரியா, ஸோ இந்த ஆணையத்தோட தலைவர் பார்த்திங்கன்னா சஞ்சய் திவாரி. ஓகே, இந்த கமிஷனோட தலைவர் சஞ்சய் திவாரி. ஸோ இதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய பல் மருத்துவ ஆணைய சட்டப்பிரிவுகளை அமல்படுத்துவதற்கான விதிமுறைகளை வகுத்தல், பல் மருத்துவ டென்டல்
ரூல்ஸ் வந்து இது பண்ணுறது, ஸ்ட்ரிக்டாக போடுறது. அதே மாதிரி டென்டல் காலேஜஸை இது பண்ணுறது, ரேங்கிங் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் இவங்க பண்ண போகிறாங்க இனிமேல். சரிங்களா? ஓகே, அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய பல் மருத்துவமனை கவுன்சிலுக்கு பதிலாக இந்த நேஷ்னல் கமிஷன் வந்து வந்திருக்கு. சரியா? ஆணையம் மாதிரி எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் அதை. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா பெருசாக வேறு நியூஸ் இல்லை. ஸோ தேர்தல் அறிக்கைகள், கூட்டணி அறிவிப்புகள் தான் இருக்குது, தொகுதி பங்கீடுகள் தான் இருக்குது ஃபுல்லாக. கடைசியாக வந்தோன்னா இங்கே ஒன்றே இருந்துச்சு. என்னென்னா வந்து மாணவர்களுடைய தற்கொலை எண்ணங்களை தடுக்க புதிய மனநல கொள்கை வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு கேஸில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருப்பாங்க. என்னென்னா இந்த கால மாணவர்களுக்கிடையே வந்து நிறைய தற்கொலை எண்ணங்கள் வந்து உருவாகி நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்போது அது வந்து மாநிலங்கள் வந்து அதுக்கு ஒரு குழு அமைச்சு, ஓகே, அதுக்கு ஒரு குழு அமைச்சு, ஒரு உயர்நிலை குழு அமைச்சு அது வந்து சில பரிந்துரைகள்லாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் நம்ம காப்பாற்றணுன்ற பேரில் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒரு குழு அமைக்க சொல்லியிருப்பாங்க. அந்த விதத்தில் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து உயர்கல்வி நிறுவனங்கள், காலேஜஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலையை வந்து பாதுகாக்க ஒரு டாக்டர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. சரியா? அவங்க பேர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் டாக்டர் வினீத் தலைமையில் சிறப்பு குழு ஒன்றை அரசு அமைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் நோட் பண்ணிக்கோங்க யார் தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க வந்து சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. என்னென்னா இவங்க வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்ஸ்லாம் உருவாக்கி, ஒரு இளைஞர் மன்றங்கள் அந்த மாதிரிலாம் உருவாக்கி கல்லூரிகளில் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணி டிப்ரெஷனில் இருந்தாங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசலாம். சரியா? அவங்க ஒரு நல்ல ஒரு சிகிச்சை தருவாங்க. அதே மாதிரி அரசு தனியார் மருத்துவமனைகளையும் நீங்கள் ஒரு சைக்காலஜி ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.